இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு பேசிக் பட்டனோட டிசைன் தான். ஸோ இப்போ நீங்கள் ஒரு பிகினராக இருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ் எப்படி ஒரு பட்டன் பண்ணுறதுங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ப்ரெஸ் பண்ணிங்கன்னா டெக்ஸ்ட்டோட இது வந்து எனேபிள் ஆகிருக்கும், உங்களுக்கு மேலே பார்த்தா தெரியும். ஸோ இப்போது பட்டன் சொல்லி நான் ஒரு டெக்ஸ்ட் வந்து டைப் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஓகே. ஸோ இந்த பட்டன் டெக்ஸ்ட்டு ஃபாண்ட் சைஸ் வந்து நான் வந்து 14 பிக்சல் கொடுத்துருக்கேன் வித் லைன் ஹைட் 20 பிக்சல். ஓகே. ஸோ இப்போ நான் இந்த பட்டனை வந்து ஆட்டோ லேஅவுட் பண்ணணும். ஓகேவா? ஸோ நான் ஷிஃப்ட் ஏ ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோ லேஅவுட் வந்து அப்ளை ஆகிடும். ஓகே. ஸோ நான் இந்த பட்டனோட ஆட்டோ லேஅவுட்டில் டாப் அண்ட் பாட்டம் பேடிங் வந்து 10 பிக்சலே நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு ரைட் அண்ட் லெஃப்ட் பேடிங் வந்து நான் 24 பிக்சல் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே. ஓகே. இப்போ பேக்ரவுண்ட் கலர் வந்து நான் ப்ரீடிஃபைண்டாக ஆல்ரெடி கலர் செட்ஸ் நான் இதில் லோட் பண்ணியிருந்தேன். ஸோ அதில் நான் ப்ளூவில் 600 வேரியபிள் வந்து நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே. நெக்ஸ்ட்டு வந்துட்டு டெக்ஸ்ட்டோட கலர் இல்லாட்டி 100 கொடுத்துக்கலாம். ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு இந்த பட்டனோட கார்னர் ரேடியஸ் வந்து நம்ம 4 பிக்சல் வந்து இது பண்ணிக்கலாம். பட்டனோட ஸ்ட்ரக்சர் வந்து நம்மளுக்கு கிடச்சிருச்சு. ஸோ இப்போது இந்த பட்டனுக்கு நம்ம ரைட் ஒரு ஐக்கான் லெஃப்ட் ஒரு ஐக்கான் வந்து நம்ம ப்ளேஸ் பண்ணலாம். ஓகேவா? ஸோ இது வந்துட்டு 18 பிக்சல் சைஸ் வந்து நான் கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ கண்ட்ரோல் டி உள்ளே ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா டூப்ளிகேட் ஆகும். ஸோ இதை வந்து நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஐக்கானுக்குமே நம்ம கலர் வந்து சேஞ்ச் பண்ணிப்போம். ஓகே. ஸோ ஐக்கான் நம்ம உள்ளே வச்சுருக்கோம் அப்படின்னா லெஃப்ட் பேடிங்கும் ரைட் பேடிங்கும் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா அது பேலன்ஸ் ஆகாது லேஅவுட். ஸோ நம்ம லெஃப்ட் அண்ட் ரைட் பேடிங்கை வந்துட்டு நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ லெஃப்ட் பேடிங் வந்துட்டு 16 பிக்சலும் ரைட் பேடிங் வந்து 24 பிக்சலும் இருந்துச்சுன்னா உங்களுக்கு இப்போ லேஅவுட் வந்து பேலன்ஸாக தெரியும். ஓகே. ஸோ இன்பிட்வீன் பேடிங் 8 பிக்சல். ஸோ நம்ம அதை 8ஆக சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ சேம் இது வேணும் அப்படின்னா இதை மூவ் பண்ணிவிட்டு சேம் அந்த பேடிங்கை வந்துட்டு நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கணும். ரெண்டு சைடுமே ஐக்கான் வருது அப்படின்னா நம்ம ரெண்டு சைடுமே பேடிங் வந்து ஈக்குவலாக கொடுத்துடலாம். ஓகே. ஸோ இதுதான் பேசிக் ஐக்கானோட இது. ஸோ நான் இப்போ இதை கம்ப்ளீட்டாக செலக்ட் பண்ணி அவுட்லைன் பட்டனாக சேஞ்ச் பண்ண போகிறேன். ஸோ இப்போ நம்ம ஃபில் கலர் கொடுத்துருந்தோம்ல, அதை ரிமூவ் பண்ணிவிட்டு பார்டர் கலர் நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ நம்ம டெக்ஸ்ட்டுக்குமே அதே கலர் நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இப்போ அவுட்லைன் பட்டன் நம்மளுக்கு வந்து கிடச்சிருச்சு. ஸோ நான் இதை வந்துட்டு நெக்ஸ்ட் வந்துட்டு டெக்ஸ்ட் பட்டனாக நான் யூஸ் பண்ண போகிறேன். அவுட்லைனை மட்டும் நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இப்போ நம்ம இந்த ஹோவர் ஸ்டேட் எப்படி கொடுக்குறது அப்படின்னா, ஸோ இதுலேயே நம்ம ஃபில்லேயே ஒரு லைட் கலர் டோன் கொடுத்தோம் அப்படின்னா ஹோவர் ஸ்டேட்டை நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ டிசேபிள் பட்டனோட கலருமே நம்ம இதுக்குள்ள இது பண்ணிக்கலாம். ஸோ அது கிரே ஷேடில் நீங்கள் கொடுத்துருங்க. ஓவரால் பட்டனோட ஸ்டேட்ஸ் அண்ட் இது. ஸோ இதை எப்படி வேரியபிளாக கன்வெர்ட் பண்ணுறதுன்னு நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.